வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. இன்றைக்கி நம்முடைய சேனலில் ஐக்யூவோட Z6, அதாவது இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன கம்மி பட்ஜெட் 5G ஃபோன், இந்த ஃபோனை இன்றைக்கி வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். என்ன இருக்குங்கிறத குயிக்காக மேலோட்டமாக பார்த்துப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருக்கீங்கன்னா கீழே ஃபாலோங்கிற பட்டன் இருக்கும். யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும், கூடவே பெல் ஐக்கான் இருக்கும். அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி புதிய அப்டேட் கொடுக்கும்போது டான நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஃபுல்லாக பாருங்கள். நண்பா, கம்மி பட்ஜெட்டில் 5G ஃபோன் வாங்குற ஐடியாவில் இருந்தீங்கன்னா இதுவும் ஒரு ஆப்ஷன் தான். ஃபுல்லாக பாருங்கள், என்னென்ன இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம். இப்போ நான் அன்பாக்ஸ் பண்ணுறேன். பாக்ஸை பிரிக்கும் போது ஒரு குட்டி பேக் இருக்குது மஞ்சள் கலரில். அதை பிரித்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஃபோனுக்கான கேஸ் தந்திருக்காங்க, யூசர் மேனுவல் இருக்குது. இதை தவிர ஃபோன் இருக்குது. ஃபோனை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது விலாவாரியாக எப்படி இருக்குது, லுக் வைஸ் எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சாம்பிளோட. இப்போதைக்கு ஒதுக்கி வச்சிடலாம். இதை தவிர ஹை குவாலிட்டியில் ஒரு டேட்டா கேபிள் தந்திருக்காங்க. அப்புறம் சிம் எஜெக்டர் இருக்குது, அடாப்டர் இருக்குது. அதாவது இந்த பாக்ஸுக்குள்ளாடி எல்லாமே தந்திருக்காங்க. சில பிராண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா டேட்டா கேபிள் தர மாட்டாங்க, இல்லைனா அடாப்டர் தர மாட்டாங்க. இதில் வந்து எல்லாமே இருக்குது. பாக்ஸுக்குள்ளாடி என்னென்ன இருக்குங்கிறத பார்த்துட்டீங்க. இனி ஃபோனை காமிக்கிறேன் பாருங்கள். ஃபோன் பார்க்குறதுக்கு நம்மளை வந்து காந்தம் மாதிரி இருக்கிற மாதிரி லுக் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பண்ணியிருக்காங்க. பல இந்த ஸ்டைலிஷ் லுக்கில் வந்து இளைஞர்களுக்கு ஏற்ற மாதிரி வசீகரமான ஒரு லுக்கை வந்து கொடுக்குது. நீங்கள் பேக் சைடை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் ஸ்லிம்மான ஃபோன் சொல்ல முடியாது, கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்குது. ஓரளவுக்கு டிங்கரிங் பண்ணி ஸ்லிம்மான ஃபோன் மாதிரி அந்த லுக்கை வந்து கொண்டு வந்திருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. டிசைன்ஸ் பார்ட்டை விட்டுருவோம், ஏன்னா அது வந்து பார்க்குறது நல்லா தான் இருக்குது. மெயினாக என்னென்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுப்போம். பேக் சைடை பாருங்கள். கேமரா உங்களுக்கு 3 கேமரா தந்திருக்காங்க. மெயினான கேமரா, ஃபஸ்ட் கேமரா, அதாவது பிரைமரி கேமரா உங்களுக்கு 50 மெகாபிக்சலில் தந்திருக்காங்க. அப்புறமா இன்னொரு கேமரா மேக்ரோக்கு, சின்ன ஆப்ஜெக்ட் எடுக்கிறதுக்காக, மேக்ரோ ஆர்டிஸ்ட்டுக்காக 2 மெகாபிக்சல் கேமரா தந்திருக்காங்க. தென் பொக்கேக்கு 2 தந்திருக்காங்க. இப்படி 3 கேமரா இருக்குது. நீங்கள் பேக் சைடை பார்க்கும்போது 2 கேமரா இந்த மாதிரி தான் காமிக்கும். ஏன்னா 2 சர்க்கிளை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மார்க் பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஒரு கேமரா இருக்கிற மாதிரியே தெரியாது, ஆனால் இருக்குது கேமரா. அப்படி 3 கேமரா உங்களுக்கு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே ஃப்ரெண்டில் வந்துட்டிங்கன்னா நீங்கள் செல்ஃபி எடுக்கிறதுக்காக உங்களுக்கு 16 மெகாபிக்சலில் ஒரு கேமரா தந்திருக்காங்க. போதும், 16 மெகாபிக்சல் செல்ஃபிக்கு போதும். அதோட அல்காரிதம் கரெக்டாக வேலை செஞ்சுச்சுன்னா அவுட்புட் இன்னும் நல்லா வரும். அப்புறம் ரேம்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு 3 வேரியண்ட்டில் தந்திருக்காங்க. 4GB, 6GB, 8GB. உங்களுக்கு எந்த வேரியண்ட் வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது வேரியண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி ஸ்டோரேஜை பொறுத்த மட்டும் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்குது. அதாவது எந்த வேரியண்ட் நீங்கள் எடுத்தாலும் சரி தான். 4GB ரேம் எடுத்தாலும் உங்களுக்கு ஸ்டோரேஜ் 128GB தான் கிடைக்கும். 6GB எடுத்தாலும் ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு 128GB தான் கிடைக்கும். 8GB எடுத்தாலும் 128GB ஸ்டோரேஜ் தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கோல்காம் கிட்டேருந்து ப்ராசஸர் வாங்கியிருக்காங்க. அதாவது ஸ்னாப்ட்ராகன் 695 ப்ராசஸர் பயன்படுத்தியிருக்காங்க, 5G ப்ராசஸர். அப்புறம் ஜிபி வந்து பார்த்திங்கன்னா அட்ரினோ A619 மாடல் ஜிபி வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அப்புறம் கூகுள் கிட்ட போனீங்கன்னா, அதாவது ஓஎஸ் இல்லாமல் ரன் ஆகாது, அதுக்கு வந்து கூகுள் கிட்டே வாங்கியிருக்காங்க. ஃபன் டச் OS 12 லோட் பண்ணியிருக்காங்க. இது வந்து முழுக்க ஆண்ட்ராய்ட் 12 பேஸ் பண்ணியிருக்கும். ஆண்ட்ராய்ட் கிட்ட இருந்து வாங்கினதுக்கப்புறம் இதை வந்து கஸ்டமைஸ் பண்ணி இறக்கியிருக்காங்க. தென் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஏன்னா 6.58 இன்ச்சில் தந்திருக்காங்க. LCD டிஸ்பிளே தான், ஃபுல் HD ப்ளஸில் உங்களுக்கு வருது. AMOLED அளவுக்கு வராது, ஆனால் ரிஃப்ரெஷ் ரேட்டு உங்களுக்கு 120 ஹெர்ட்ஸில் தந்திருக்காங்க. அப்புறம் ஒய்ஃபையை பொறுத்த மட்டும் Wi-Fi 5 அந்த ஹார்ட்வேரை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அந்த வெர்ஷன் தான் லோட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஐ ப்ரொடெக்ட் இருக்குது, ஸ்மார்ட் ஸ்ப்ளிட் இருக்குது. அப்புறமா கேமிங்காக அல்ட்ரா கேமிங் மோட் தந்திருக்காங்க. இன்னும் வந்து பூஸ்ட் ஆகி வந்து உங்களுக்கு நல்லா ஜிபியூவும் ப்ராசஸரும் கரெக்டாக வெறித்தனமாக அந்த லோட் ஆகிட்டு இருக்கும்போது, பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கும்போது, லோடு வந்து இன்னும் வரும்போது அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அந்த அல்ட்ரா கேமிங் மோடு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன் அதை பற்றி. அதுக்கப்புறம் சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கான சென்சார் எல்லாமே தந்திருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் வருது, அஸ்லோமீட்டர் வருது, லைட் சென்சார் இருக்குது, ப்ராக்சிமிட்டி இருக்குது, காம்பஸ் இருக்குது, விர்ச்சுவல் ஜைரோஸ்கோப் இருக்குது. இதுக்கப்புறம் ஃபோனோட கீழ் பகுதியை பாருங்கள், ஆடியோ ஜாக் இருக்குது, ஒயர்டு ஹெட்ஃபோனை கனெக்ட் பண்ணலாம். சென்டரில் பாருங்கள் டைப் சி போர்ட் தந்திருக்காங்க. அப்புறமா மைக் இருக்குது, ஸ்பீக்கரும் கீழே தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தந்திருக்காங்க. அதோட மேல் பகுதியில் வால்யூம் கூட்டுறது குறைக்கிறதுக்கு கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை பொறுத்த மட்டும் பரவாயில்ல, அதை ஃபாஸ்ட்டாக அன்லாக் ஆகுது. வேணால் நான் ஒரு சாம்பிள் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், அன்லாக் பண்ணதுக்கப்புறமா டேப் பண்ணதுமே அன்லாக் ஆகுது. செக்யூரிட்டி லேயர்ஸ் பற்றி அவங்க இன்னும் தெளிவாக ஒன்றும் சொல்லலை. ஸோ அதனால் ரொம்ப ஆழமாக நம்ம போய் பார்க்க முடியாது. தென் மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா சிம் ஸ்லாட் தந்திருக்காங்க, சிம் போட்டுறதுக்கு. ஃபோன் டிசைன் வந்து பேசவே வேண்டாம், டிசைன்ஸ் வைஸ் நல்லா தந்திருக்காங்க. எப்படி பார்த்தாலும் ஓரளவுக்கு ஒரு யூனிக்கான ஒரு கலர், அப்புறம் இளைஞர்களை வந்து இருக்கிற மாதிரி ஒரு இதில் பண்ணியிருக்காங்க, கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி.
இது எல்லாத்துக்கும் மேலே இன்னொரு சம்பவம் இருக்குது. எல்லாருமே எதிர்பார்க்குற விஷயம் சொல்ல முடியாது. யங்ஸ்டர்ஸில் ஒரு சிலர் வந்து கேம் பிரியர்களாக இருப்பாங்க. அவங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் கேம் விளையாடுறதுக்கு எந்த மாதிரி இருக்குது. மெயினாக வந்து பப்ஜி தான் நிறைய பேர் விளையாடுவாங்க. அப்படி பார்க்க போனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 20, 2022 இப்போது பப்ஜியில் வந்து லேட்டஸ்ட்டாக என்ன அப்டேட் கொண்டு வந்திருக்காங்களோ அந்த அப்டேட்டில் வந்து வரக்கூடிய ரெண்டரிங் ப்ராசஸ் ஜிபியூக்கு வந்து லோடு வந்து அதிகமாக வரும்போது அதெல்லாமே ஹேண்டில் பண்ணி ஓரளவுக்கு ஸ்மூத்தாக வந்து கேம் ப்ளே ஆகுது. அதே மாதிரி ஃபோனில் உங்களுக்கு மல்டி டச் எல்லாம் இருக்கிறனால அது பிரச்சனை கிடையாது. ஸ்மூத்தாக நீங்கள் வந்து கேம் விளையாடிக்கலாம். இன்றைக்கி வரைக்கும் உள்ள அப்டேட் வரைக்கும் நல்லாயிருக்கு. அப்கமிங்கில் வந்து அவங்க ஜிபியூவில் வந்து ரெண்டரிங்கில் வந்து ஏதாவது சின்ன சேஞ்சஸ் கொண்டு வந்தாலோ இல்லை ப்ரோக்ராமிங்கில் சேஞ்சஸ் கொண்டு வந்தாலோ இல்லை வந்து அதிக லோடு வர மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த கேமிங்கில் கொண்டு வந்தாலும் அதை பற்றி நமக்கு தெரியாது. இந்த டேட் வரைக்கும் ஓரளவுக்கு ஸ்மூத்தாக ப்ளே ஆகுது, அந்த பிரச்சனை கிடையாது. இதுக்கப்புறம் கேமரா எப்படி இருக்குங்கிறத நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. அதுக்காக இனி வந்து உங்களுக்கு கேமரா சாம்பிள்ஸ் ஒன் பை ஒன்னாக காமிக்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக சமாதானமாக இருந்து பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் லாஸ்ட்டில் இந்த ஃபோன் வாங்கலாமா வேண்டாமாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. நண்பா, இனி சாம்பிள் பாருங்கள். ஃபஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு ரோஸை காமிக்கிறேன். இந்த ஃபோட்டோ பாருங்கள். இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட் அதிகமாக இருக்கக்கூடிய டைமில் எடுத்த ஒரு ஃபோட்டோ. அதிகம் மீன்ஸ் வந்து ஒரு 12:30 அந்த மாதிரி டைமில் எடுத்த ஒரு ஷாட். எந்த மாதிரி வந்திருக்குங்கிறத பாருங்கள். இந்த சாம்பிளும் பார்த்து வச்சுக்கோங்க. டீட்டெயில்ஸ் எந்த அளவுக்கு கவராக இருக்குங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த சாம்பிள் காமிக்கிறேன். அதாவது லைட் வந்து அதிகமாக இருக்கிற டைமில் எடுத்த ஒரு ஃபோட்டோ. நான் இப்போது இந்த சாம்பிளை நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். சேஞ்ச் பண்ணிட்டேன். இதை பாருங்கள். சன்ஃப்ளவர்னு நினைக்கிறேன், கரெக்டான பேர் தெரியல. சன்ஃப்ளவர் மாதிரி தான் எனக்கு பார்க்குறதுக்கு இருக்குது. இது வந்து அதிக லைட்டில் எடுத்த ஒரு ஃபோட்டோ. எந்த மாதிரி வந்திருக்குங்கிறத பாருங்கள். இதுலேயும் டீட்டெயில்ஸ் எந்த அளவுக்கு கவராக இருக்குங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஜட்ஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு டைம் எடுத்து இந்த மாதிரி சாம்பிள் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு சாம்பிளும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எந்த டைமுக்கு எடுத்ததுங்கிறத. அதே மாதிரி இதை நான் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு பொதுவான ஒரு வெளிச்சத்தில், அதாவது லோ லைட்டும் கிடையாது, ஹை லைட்டும் கிடையாது, அதாவது அதிகமான லைட்டும் கிடையாது, ஓரளவுக்கு ஸ்டேபிளான ஒரு வெளிச்சத்தில் எடுத்த ஒரு சாம்பிள் காமிக்கிறேன். இதை சேஞ்ச் பண்ணுறேன். இதை பாருங்கள். இதை பார்க்கும்போது ஐடியா கிடச்சிருக்கு. இது ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு, பரவாயில்ல. இதுக்கப்புறம் அடுத்த சாம்பிள் காமிக்கிறேன். இந்த சாம்பிளை நான் சேஞ்ச் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், சேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த சாம்பிளை பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா சன் செட் ஆகிற நேரத்தில் எடுத்த ஒரு ஃபோட்டோ. இந்த மாதிரி வந்திருக்குங்கிறத பாருங்கள். அதே மாதிரி லோ லைட்டில் எடுக்கப்பட்ட ஒரு ஷாட்டை நான் காமிக்கிறேன். இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து சன் செட் ஆகிற நேரத்தில் எடுத்த ஷாட். அப்படியே நான் சேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், லோ லைட்டில் எடுத்த ஷாட்டை பாருங்கள் எப்படி வந்திருக்குங்கிறத பாருங்கள். ஷார்ப்னஸ் இருக்குது, பிரச்சனை இல்லை. இனி உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா, பேக் கேமரா ஓரளவுக்கு பார்த்துட்டோம். இனி உங்களுக்கு அடுத்த சாம்பிள் காமிக்கிறேன். மேக்ரோ லென்ஸ் மூலிமா எடுக்கப்பட்ட சாம்பிள். இப்போ நீங்கள் பார்க்குறது நார்மல் ஷாட். மேக்ரோ லென்ஸுக்கு இன்னும் சேஞ்ச் பண்ணலை. இதை பார்த்து வச்சுக்கோங்க, ஐடியா கிடைக்கிறதுக்காக தான் இந்த சாம்பிளும் காமிக்கிறேன். கவனமாக பார்த்து வச்சுக்கோங்க. நான் இப்போ சேஞ்ச் பண்ண போகிறேன். சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் பார்க்குறது மேக்ரோ லென்ஸ் மூலிமா கேப்சர் பண்ண ஷாட். இது எந்த மாதிரி வந்திருக்குங்கிறத பாருங்கள். இந்த லென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா திருப்தி அளிக்கிற மாதிரி, அதாவது ரொம்ப திருப்தியாக இல்லை, ஓரளவுக்கு திருப்தியாக இருக்குது, ஓரளவுக்கு ஃபோட்டோவை கொடுக்குது, அந்த மாதிரி சொல்லிக்கலாம். நீங்கள் இந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது புரியும். இதுக்கப்புறம் இன்னும் டவுட் வரும், கேமராவோட டெப்த்து எந்த மாதிரி இருக்குங்கிற ஒரு குழப்பங்கள் உங்கள் மனதில் ஓடிக்கிட்டே இருக்கும். அதையும் நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து சன்லைட்டில் எடுத்த ஒரு என்ன சொல்கிறது, சூரியகாந்தி பூவா, அது எனக்கு கரெக்டாக தெரியாது, அது சூரியகாந்தி பூன்னு நினைக்கிறேன். அதை நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். டெப்த் எந்த மாதிரி இருக்குங்கிறத பாருங்கள். இங்கே பாருங்கள், ஜூம் பண்ணும்போது இங்கே பாருங்கள், டெப்த்து நான் எதிர்பார்த்ததை விடவும் நல்லா தான் இருக்குது. டெப்த்து பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது, எந்த குறையும் இல்லை. நீங்கள் பார்க்கும்போது தெரியும், ஜூம் பண்ண உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது. பெரிய அளவுக்கு டீட்டெயில்ஸ் மிஸ் ஆகலை. ஷார்ப்னஸ்ஸு அப்புறம் டீட்டெயில்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது. அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா, ஒருத்தங்களோட லென்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை பிராண்டை நான் சொல்ல விரும்பவும் இல்லை. நீங்கள் அது வந்து ஒரு க்ளூ மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க, என்ன லென்ஸ் பயன்படுத்திருக்காங்கிறது, யாரோட லென்ஸை பயன்படுத்திருக்காங்கிறத நீங்கள் கீழே கமெண்டில் தெரியப்படுத்திக்கோங்க. இனி உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா சாம்பிள் காமிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது நார்மல் ஷாட் எந்த மாதிரி வந்திருக்குங்கிறத பாருங்கள். பட்ஜெட் கேமரா எப்படி வந்து அவுட்புட்டை கொடுக்குமோ அந்த மாதிரி அவுட்புட்டை தந்திருக்கு.
இனி நான் உங்களுக்கு போர்ட்ரேட்டுக்கு சேஞ்ச் பண்ணுறேன், பார்த்து வச்சுக்கோங்க. இதை பார்த்து வச்சுக்கோங்க. இதே ஃபோட்டோ நான் உங்களுக்கு போர்ட்ரேட்டில் சேஞ்ச் பண்ணி காமிக்க போகிறேன். சேஞ்ச் பண்ண போகிறேன். சேஞ்ச் பண்ணிட்டேன். இதை பாருங்கள் எப்படி வந்திருக்குங்கிறத. இனி உங்களுக்கு கேமரா எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணுதுங்கிறத ஒரு சாம்பிள் நான் காமிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது இது ஃபோக்கஸில் தான் இருக்குது. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். நான் என்ன பண்ண போகிறேன்னா, திடீர்னு வந்து இன்னொரு ஆப்ஜெக்ட் மேலே மூவ் பண்ண போகிறேன். மூவ் பண்ணும்போது அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஃபோக்கஸ் ஆகுதுங்கிறது நீங்கள் பார்க்கும்போது புரியும். இதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது கொஞ்சம் ஃபோக்கஸ் ஆகாத மாதிரி இருந்திருக்கும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், டேப் பண்ணும்போது ஃபோக்கஸ் ஆகுது. அதுக்கப்புறம் இன்னொரு ஆப்ஜெக்ட் மேலே மூவ் பண்ணி பார்க்கும்போது அது டேப் பண்ணும்போது தான் அது வந்து கரெக்டாக உடனே ஃபோக்கஸ் ஆகுது. ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் திணறுது. அந்த பிரச்சனை இருக்குது. இதுக்கப்புறம் ஃப்ரண்ட் கேமரா செல்ஃபி வீடியோ பாருங்கள், நீங்களே பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குறது ஃப்ரண்ட் கேமரா மூலிமா ஷூட் பண்ணப்பட்ட வீடியோ. விண்டு ஹெவியாக அடிக்குது, சம்டைம்ஸ் ஸ்லோவாக அடிக்குது. லைவ் ஆடியோ தான் இந்த மாதிரி இருக்குங்கிறத பாருங்கள். கேமராவோட குவாலிட்டியை பொறுத்த மட்டும் எப்படி இருக்குன்னா, என்னுடைய கருத்தை சொல்லிடுறேன். லோ எண்டுன்னு சொல்ல முடியாது, ஹை எண்டுன்னு சொல்ல முடியாது. மிட் ரேஞ்சில் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குது. சாம்பிள் ஃபுட்டேஜ் தான் பார்க்குறீங்க. இதை பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எந்த குவாலிட்டியில் இருக்குங்கிறத. போதும்னு நினைக்கிறேன். இனி பேக் கேமரா காமிக்கிறேன். இனி உங்களுக்கு பேக் கேமரா வீடியோ சாம்பிள் காமிக்கிறேன். பாருங்கள், ஸ்டெபிலைசேஷன் எந்த மாதிரி வேலை செஞ்சுருக்குங்கிறத பாருங்கள். இதில் நீங்கள் ஸ்டெபிலைசேஷன் பெரிய அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. பட்ஜெட் ரேட்டில் உங்களுக்கு 5G கொண்டு வராங்க. அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு திணறுது. ஆனால் கொஞ்சம் ஸ்டேபிளாக நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த சாம்பிளை பாருங்கள். இது வந்து ஸ்டேபிளாக எடுத்தது. இது வந்து எந்த மாதிரி வந்திருக்குங்கிறத பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருந்த மாதிரி தெரியும். ஏன்னா ஷேக்கிங் இல்லாமல் நான் எடுத்தது. அதனால இந்த அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு. ஆனால் ஷேக்கிங் பண்ணும்போது அதோட விளைவு வந்து நம்மளால் உணர முடியுது. அது வந்து பார்க்கவும் முடியுது. ஏன்னா இந்த பட்ஜெட்டில் வரும்போது அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஓவரலாக பார்க்கும்போது ஓரளவுக்கு பட்ஜெட் ரேட்டில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. எல்லாமே என்னென்ன இருக்குது, என்னென்ன ஆப்ஷன்ஸ் வைஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு டெமோவே காமிச்சிட்டேன். புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் தாராளமாக. லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். தேவைப்படுறவங்க அக்சஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு பெரிய பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. இன்னும் புதிய புதிய ஸ்மார்ட் ஃபோன் நம்ம மார்க்கெட்டுக்கு இன்னும் வர இருக்குது. ஸோ அதுக்கான அப்டேட்டும் கூடிய சீக்கிரமே உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி கேட்ஜெட் வேணும் எல்லாமே ஓப்பனாக கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. இன்னும் ஒரு அப்டேட்டில் சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.